உங்களையும் என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலத்துக்காக தன் ஜீவனையை கொடுத்தவர். அல்லேலூயா. நம்முடைய அப்பா நம்மை ஒவ்வொரு நாளும் விசாரித்து நம்மளை போஷித்து கொடுப்பித்து ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நான் சொல்ல முடியும், ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாள் அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இருந்தாலும் ஸ்தோத்திரம், இல்லாவிட்டாலும் ஸ்தோத்திரம், கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்காவிட்டாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்காக எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பழக வேண்டும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் எந்த நிலையிலும் அப்பாவை எவர் ஒருவர் ஸ்தோத்திரம் பண்ணி பழக ஆரம்பிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எவ்விதமான இக்கட்டுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் இயேசு அந்த சூழ்நிலையில நம்மை தேடி வந்து சமாதானத்தை கொடுக்கிறவர், விடுதலையை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகையால் அன்பு சகோதரனே, சகோதரியே, அன்பு தேவ பிள்ளைகளே, எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். தாவீது சொல்லுவது போல எக்காலத்திலும் கர்த்தரை துதிக்கிற துதி நம்ம வாயில் இருக்கணும். அல்லேலூயா. எப்போதும் ஆண்டவரை துதிக்கும். இன்னைக்கு ஆண்டவரை நாம் எந்த அளவுக்கு துதிக்கிறோம் என்று ஆராய்ந்து பார்த்து, எந்த அளவுக்கு ஆண்டவருக்குள்ளே வைராக்கியமாய் இருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரை நம்ம தேடுகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்த்து நம்மை நாம் ஆண்டவரை துதிப்பதிலே, தேடுவதிலே, அவரை மகிமைப்படுத்துவதில் இருக்கிற குறைவுகளை நீக்கி ஆண்டவரை இன்னும் அதிகமாய் தேட துதிக்க ஆரம்பித்தால் ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன செய்யணும்? வேதம் வாசிக்கணும். நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நேரமே போகல அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுல போய் என்ன கதை பேசக்கூடாது. ஊரு கதை, உலக கதையும் பேசக்கூடாது. அல்லேலூயா. என்னைக்கு நம்ம பக்கத்து வீட்டுல போய் ஊரு கதையும் உலக கதையும் பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வீட்டுல சாத்தான் போந்துருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீட்டுல போய் நம்ம ஊரு கதையும் உலக கதையும் அடுத்த வீட்டு கதையும் போய் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ள யாரு வந்துருவான்? நம்ம வெளியே போயிருவோம், நம்ம வீட்டுக்குள்ள சாத்தான் வந்துருவான். இல்லையா? நல்ல கவனமா இருக்கணும். ஒருத்தர் வீட்டுக்கு போறோம்னா, ஒரு வீட்டுக்கு நம்ம ஒரு வீட்டிற்கு போறோம் அப்படின்னா ரெண்டு நன்மை இருக்கணும். ஒண்ணு, அந்த வீட்டாருக்கு நன்மையா இருக்கணும். இன்னொன்று, போற நமக்கும் நன்மை இருக்கணும். அல்லேலூயா. ரெண்டும் பிரயோஜனம் இல்லாம போனோம் அப்படின்னா அதுல எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தவறு செய்கிறோம் என்று அர்த்தம். அல்லேலூயா. கூடுமான வரைக்கும் என்ன செய்யக்கூடாதுன்னா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம்னா, இந்த நாவை குறித்து ஞாயிற்றுக்கிழமை பேசினேன். அதை சிம்பிளா பேசிட்டு போனோம். இன்னைக்கு இந்த நாக்கை குறித்து பேசணும் தான் வந்தேன். என்னைக்கு ஆண்டவர் என்ன பேச விட்டார்? அல்லேலூயா. நீ பேச வந்ததை நீ பேசிக்கோ, அப்புறம் இப்ப நான் பேச வந்ததை நீ பேசினார். அல்லேலூயா. சோ ஆண்டவர் என்றைக்கும் அவர் ஒரு தீர்மானம் எடுப்பார். அதான் சொல்றாரு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அநேக நேரங்களிலே நான் ஏதாவது பேச வேண்டும் என்று தீர்மானம் செய்து வேதத்தில் ஏதாவது ஒரு வசனத்தை, ஏதாவது ஒரு பகுதி எடுத்து இன்னைக்கு எப்படியாவது ஜனங்களுக்கு இதை குறித்து பேச வேண்டும் என்று அநேக நேரம் எடுப்பது உண்டு, தீர்மானிப்பது உண்டு. ஆனா ஒன்றை கூட ஆண்டவர் பேச விட மாட்டார். அல்லேலூயா. அப்படி தீர்மானம் பண்ணின நேரமெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா சொல்லுவாரு, நான் சொல்ற வசனத்தை பேசுன்றார். அல்லேலூயா. அங்கதான் ஆண்டவர் கிரியை செய்கிறதா இருக்கிறது. என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நாம செவிசாய்க்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு தேவன் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். அவருடைய கிரியைகள் மகத்துவமானவைகள், அவருடைய கிரியைகள் பயங்கரமானவைகள். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் அந்த அளவுக்கு தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. என்றைக்குமே தயவு செய்து ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது, இனி காலம் செல்லாது,
கவனமாயிரு ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய ஆத்துமாவை நீங்க தான் பாதுகாத்து கொள்ளணும். ஏன் ஆத்துமாவை நான் தான் காத்து கொள்ளணும். உங்களுடைய ரட்சிப்பை நீங்க பாதுகாத்து கொள்ளணும். என்னுடைய ரட்சிப்பை நான் காத்து கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. பொண்ணை இழந்து விடலாம், பொருளை இழந்து விடலாம், ஆஸ்தியை இழந்து விடலாம், அந்தஸ்தை இழந்து விடலாம். ஆனால் எதை இழந்துடக்கூடாது? ஆத்தும ரட்சிப்பை இழந்து விடக்கூடாது. அல்லேலூயா. இந்த இம்மைக்குரிய காரியங்கள், இந்த பூமிக்குரிய காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எதை இழந்தாலும் மறுபடியும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆத்தும ரட்சிப்பை இழந்தோம் என்றால் மறுபடியும் அதை சம்பாதித்துக் கொள்ள வாய்ப்பு கிடைக்குமா என்றால் கேள்விக்குறிதான். அல்லேலூயா. தயவு செய்து நம்ம ஆத்தும ரட்சிப்பை இழந்திடக்கூடாது. அல்லேலூயா. தேவனை குறித்ததான காரியங்களை குறித்து அதிகமாய் பேசி பழக வேண்டும். அதிகமாக வேதத்தை வாசிக்கணும், அதிகமாய் பாட வேண்டும், அதிகமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும். சோ கர்த்தர் நல்லவர். ஆகையால் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கம் அடையாது. கர்த்தரை நம்பினவர்களை கர்த்தர் ஒருபோது வெட்கப்படுத்தவே மாட்டார். காயப்பட்டு வந்த உங்களை காயங்களை காட்டி கண்ணீரை துடைக்கிறவர். அல்லேலூயா. பெருமையாய் வந்தவர்களை கர்த்தர் நிறைவாய் அனுப்புகிற தேவன். அல்லேலூயா. நாம் யாரையெல்லாம் நம்பி ஏமாந்தோமோ, நாம் வேண்டினவரெல்லாம் நம்மை மறந்து விடலாம், வெறுத்து விடலாம், கைவிட்டு விடலாம். ஆனால் இயேசு மாத்திரம்தான் நம்மளை ஒருபோது கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவர் உங்கள் குடும்பத்தை விசாரிக்கிறவர். அவர் உங்கள் பிள்ளைகளை விசாரிக்கிறவர். மகனே நீ கலங்காதே, மகனே நீ பயப்படாதே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் தம் வார்த்தையை அனுப்பி ஆற்றி தேடி விசாரித்து நடத்துகிற தேவன், காயங்களை கட்டுகிற தேவன். ஓடி சபலம். அது மாத்திரமல்ல, தேவன் கட்டுகளை அவிழ்த்து விடுகிறவர். இந்த உலகமும் உன் உறவுகளும் உன்மேல் எத்தனை நுகங்களை சுமத்தினாலும் சரி, கர்த்தர் உன் மீது இருக்கிற நுகத்தை முறித்து போடுகிறார். தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். கர்த்தர் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். கைவிடவே மாட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் எல்லாவற்றிலும் திருப்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் பேச வருகிறார். திருப்தி ஆன வாழ்க்கை, திருப்தியுள்ள ஒரு மனநிலை, திருப்தியான ஒரு நிறைவு. அல்லேலூயா. திருப்தி அடைதல். என்னுடைய செய்தியுடைய தலைப்பு என்ன? திருப்தி அடைதல். அல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில என்ன அடைவது கிடையாது, திருப்தி மாத்திரம்தான் அதிகமாய் அடைவது கிடையாது. அல்லேலூயா. என்னதான் இருக்கட்டுங்க, என்னதான் வெளியேற பெற்ற உயர்தரமான உயர் ரகமான பொருளா இருந்தாலும், ஆகாரமா இருந்தாலும், உயர்தரமான காரியங்களை கொடுத்தாலும் வாங்கினாலும், இந்த மனித இருதயம், இந்த மனிதனுடைய மனம் என்னைக்காவது எதிலையாவது திருப்தி அடைந்திருக்கா? ஒன்றிலும் திருப்தி அடைந்தது கிடையாது. அல்லேலூயா. ஒன்றிலும் திருப்தி அடைந்தது கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் சரி, யாருமே திருப்தி அடைவது கிடையாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அதை குறித்துதான் ஆண்டவர் திருப்தியான ஒரு வாழ்வு, திருப்தியை குறித்த ஆண்டவர் இன்றைக்கு திருப்தி அடைதல் என்ற ஒரு மன நிறைவான காரியங்களை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு திருப்தி அடைதல் என்ற ஒரு தலைப்பில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் திருப்தி அடைந்து போக போறான்னு தெரியல. அல்லேலூயா. வாழ்க்கையில வாழ போறது எவ்வளவு காலம்தான்? மெத்துசலா மாதிரி ஒரு 969 வருஷமும் வாழ போறோம். 900 மைனஸ் பண்ணிட வேண்டியது. அல்லேலூயா. மெத்துசலா 969 ஆண்டுகள். அவர்தான் வேத உலகத்தில் பரிசுத்த வேதத்தில் உயர்ந்த வயது உடையவர்.
அதிகமான வயது உடையவர் அவர் தான். அதிகமான வயதில் மரித்தவர் அவர் தான். அல்லேலூயா. உச்சபட்ச வயது 969 தான் பைபிள்ல. அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு மனிதனுடைய வயது, அந்த பழமொழி சொல்லுவாங்களா, கழுத தேஞ்சி 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 எங்க போயிட்டான், எங்க போயிட்டு கட்டெரும்பா போச்சின பாரு. மனிதனுடைய ஆயுசு நாட்கள் என்ன ஆயிடுச்சு, அப்படியே தேஞ்சி 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 வீழ்ச்சி அடைந்து இப்ப எங்க வந்து நிக்கி 69 80 இப்ப கிடையாது. நம்ம தாத்தா பாட்டி இன்னும் சொல்ல போனா நான் தகப்பனாரோடு சரிதான். நம்மளும் 50 கடக்கிறதே அச்சீவ் பண்றது பெரிய விஷயம் தான். அல்லேலூயா. 50 கடந்தா சாதனைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 50 கடந்தா சாதனை. 80 வயசு பாட்டி ஜம்முன்னு நடந்த போது 25 வயசுல கால் வலிக்கு நடக்க முடியல, எனக்கு வண்டி கொடுங்க அங்க. அல்லேலூயா. 50 வயசுல ஃப்ரீயா ஓடிடுவாங்க. ஓட்டம், பயங்கர ஓட்டத்துல ஓடுறாங்க பழைய ஆட்கள். இன்னைக்கு யோசித்து பாருங்க, 20 வயசுல நினைச்ச முடியல, வீட்டுக்குள்ளே நடமாட முடியல, காலு வலி தாங்க முடியல, முட்டு வலி, காலு வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, உச்சிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரே வலி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா 50 வயதுல இருந்து 100 வயது வரைக்கும் திடகாத்திரமா இன்னும் பழைய ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த காலத்துல குடம்னா எப்படி இருந்துச்சு, குடம் குடமா இருந்துச்சு, அப்படித்தானே? இப்ப கழுத தேஞ்ச மாதிரி குடமும் தேஞ்சு போச்சு, அப்படிதானே? பாருங்க ஏங்க, இன்னைக்கு யாரு குடம் தூக்குதா? சைக்கிள் தான் குடத்தை தூக்குது. குடம் தூக்குறதுக்கு இன்னைக்கு ஆளு கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு விவரம் தெரிய நான் தலையில ஒரு குடம், இடுப்புல ஒரு குடம் வச்சிருக்கேங்க. என்கிட்ட போட்டி போட்டு வரையில குடம் வச்சு பார்ப்போம், இடுப்புல குடம் வச்சு போவோம் தண்ணி எடுத்து. இன்னைக்கு உள்ள பிள்ளைகளை தூக்க சொல்லுங்க பார்ப்போம், ஒரு குடத்துக்கு ஆபத்து வந்துடும், மறுபடி கடனாளி ஆயிரும். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நிலைமைக்கு போயிட்டு. ஆனால் ஏன் எதனால என்று சொன்னால், மனிதனுடைய ஆயுசு நாட்கள் எதனால வீழ்ச்சி அடைந்தது என்றால், மனிதன் எதிலுமே திருப்தி அடையாததனால் அவனுடைய வயது அப்படியே வீழ்ச்சி அடைந்து தேஞ்சி போச்சு. இல்லையா? இப்ப 50 வயசு பெருமையா நினைக்க வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு 25 வயது ஹார்ட் அட்டாக் வருது, 30 வயது. இப்ப அதிகமான பேரை கணக்கெடுத்து பார்த்தோம்னா, சமீபத்துல அதிகமா ஹார்ட் அட்டாக்ல மரித்தவங்க போற வயதை பாத்தீங்கன்னா 50 வயதுக்குள்ளதா இருக்கிறாங்க. 50 வயதை கடப்பது மிக கடினமா இருக்கிறது. யோசித்து பாருங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுக்குள்ள வியாதி வருவதற்கு சரிங்களா 9 வழிகள் இருக்குன்னு 10-15 வருஷத்துக்கு முன்னால நான் பேசியிருக்கிறேன். அதே செய்தியை பல 5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசியிருக்கிற அந்த யூடியூப்ல கூட கிடக்கு. கர்த்தர் நல்லவர். விதைக்கிறவங்க விதைத்து கொண்டே இருங்க, அறுத்து கொண்டே இருக்கலாம். ஒருவேளை விதைத்து ஐயோ நான் விதைத்து சோர்ந்து விட்டேன், என்னால அறுக்க முடியலன்னு நீங்க சொல்லி ஒரு நாள் வருத்தப்படாதங்க. எனக்கு அறுவடையே இல்லை, அறுவடைக்கு வழியே இல்லை என்று என்றும் நினைக்காதங்க. விதைத்து கொண்டே இருங்க, ஒரு நாள் அறுக்கலாம். அல்லேலூயா. நான் அந்த நம்பிக்கையில தாங்க ஒவ்வொரு நாளும் விதைத்து கொண்டே இருக்கிறேன். எதிலுமே சோர்ந்து போறது கிடையாது. ஆட்கள் வந்தாலும் சோர்ந்து போகிறது கிடையாது, பெருமை கொள்ளுவதும் கிடையாது. ஆட்களே வரவில்லை என்றாலும் சோர்ந்து போவதும் கிடையாது. எங்கேயாவது ஒரு 100 பேருக்கு பிரயோஜனமா வார்த்தை போய் சேர்ந்து கொண்டேதான் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படியாவது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தையை கொண்டு போய் மக்களுடைய மனதில் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் நம்முடைய பிரதான ஊழியம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு திருப்திகரத்தை குறித்து, திருப்திகரமான காரியங்கள், திருப்தி அடைதலை குறித்து நம்ம பேச பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். எடுத்தவங்க வாசிக்கலாம்.
பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருவர் எடுத்துக்கொள்ளுங்க, வாசிக்கலாம். அதற்கு மேற்கோளாக, அதற்கு எதிரிடையாக இன்னொரு வசனம் இருக்கிறது. அங்கே ஸ்தோத்திரம், வேதத்திலே நாம் பார்க்கிற 81ஆம் சங்கீதத்தில் கடைசி வசனத்திலே அங்கே ஒரு வசனம். இந்த 2 வசனத்தை குறித்து இன்றைக்கு நம்ம வாசித்து என்ன செய்ய போறோம்? அப்படியே தியானிக்க போறோம். அல்லேலூயா. இப்ப நம்ம வாசிக்க கேட்போம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. அங்கே சங்கீதக்காரன் 81 கடைசி வசனத்திலே சொல்லுகிற பொழுது, உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கண்மலையின் தேனினால் அவர்களை திருப்தியாக்குவே என்று இந்த வசனத்துக்கும் அந்த வசனத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா, தகப்பன் தாவீது இப்படி பாடுகிறார், மகன் சாலமோன் என்ன சொல்றாரு? திருப்திகரத்தை குறித்து எழுதுகிறார், உலகத்துல ஒன்றை கொண்டும் நாம் திருப்தி அடைய முடியாது என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றை கொண்டும் என்ன செய்ய முடியாது? ஆமாங்க, 300 மனைவி கட்டி 700 மறுமனையாட்டிகள், 300 மனைவி 700 மறுமனையாட்டிகளை கட்டினவன் சொல்றான் எல்லாம் மாயை என்று. எதுவுமே திருப்தி அடையல் என்றார். 1000 பேர்களோடு வாழ்ந்தவன் சொல்றான், 1000 ஸ்திரீகளோடு குடும்பம் நடத்தினவன் சொல்றான், சாலமோன் சொல்றான், 1000 பேர்களில் ஒரு ஸ்திரியை தேடினேன். எத்தனை பேர்ல? 1000 பேரு கூட வாழ்ந்தவன் சொல்றான், 1000 பேர்ல ஒருத்தரை தேடுன, யார காணலையா? எங்க போய் சொல்ல? அல்லேலூயா, அல்லேலூயா. 1000 பேர்களில் ஒரு ஸ்திரியை தேடினேன், ஒருவரையும் காணவில்லை என்று சொன்னான். அல்லேலூயா. அப்படி எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவித்து முடித்த பின்பு சொல்லுகிறான் சாலமோன். சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் அடைவதில்லையா? திருப்தி அடைவதில்லை என்று சொல்லிவிட்டு எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். இல்லையா? எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயைங்க. கடைசி வரைக்கும் எதையாவது நம்ம கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியுமா? கொண்டு போக முடியாது. ஆனால் அதனாலதான் சொல்றான், நான் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் மண்ணுக்கு திரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். திருப்திகரம் ஒரு மனிதனுக்கு எங்கே இருக்கிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்றைக்கு திருப்தி அடைதல் போதும் என்ற மன நிறைவு என்றைக்கு ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறதோ அன்றைக்குதான் அவன் திருப்திகரமான ஒரு திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இல்லையா? அப்படி இல்லைன்னா வாழவே முடியாது. நம்மளை திருப்தி படுத்தணும்னா தேவனால் மாத்திரம்தான். நம்ம எங்க திருப்தி அடைய முடியும்னா உலகத்துல திருப்தி அடைய முடியாது. 2 உலகம் இருக்கிறது. ஆவிக்குரிய மண்டலம், சரியா? அழியாத மண்டலம், அழிவுக்குரிய மண்டலம். ஆவிக்குரிய மண்டலம், ஆவி இல்லாத மண்டலம். அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இந்த பூமியில பாவம் பெருகி கிடக்கிறது. அல்லேலூயா. அப்ப 2 மண்டலமா பிரிக்கலாம். ஒரு மண்டலம் ஆவிக்குரிய மண்டலம், இன்னொரு ஆவிக்குரிய மண்டலம். அல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் பாவ உலகத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிற எந்த மண்டலத்தில் என்ன கொடுத்தாலும் திருப்தி அடைவது கடினம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏமா என்ன சாப்பாடு போடணும் அப்படின்னு கேட்கிறோம். நாளைக்கு காலையில என்ன சாப்பாடு சமையல் பண்ணணும்?
கேட்ட சாப்பாட பிள்ளைக்கு நீங்கள் சமையல் பண்ணிருவீங்க. நீங்க பண்ணின சமையலை சாப்பிட்டு முடிச்சுட்டு பிள்ளை திருப்தியா சொல்லுமா? சொல்லுங்க. அங்க எங்கேயாவது ஒரு குறைய கண்டுபிடிச்சு வச்சிருவோம். நல்லாதான் பண்ணுன, உனக்கு கொஞ்சம் கூறு இல்ல, உப்பு குறைய போட்டேன். நல்லதான் ஆக்குன, கொஞ்சம் எண்ணத்தை போட்ட, வத்த பொடிய கொஞ்சம் அதிகம் போட்ட, காரம் அதிகமா போச்சு. ஏதோ ஒரு இடத்துல குறைய கண்டுபிடிக்கிறதுலே நம்ம என்ன பண்றோம்? திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை, திருப்தி இல்லாத வாழ்க்கை. சரியா? ஜவுளி கடையில் அவன் படுத பாடு இருக்கு பாருங்க. பெண்கள் கவுண்டருக்கு போனாதான் தெரியும். அல்லேலூயா. பெண்கள் கவுண்டர்ல போய் பார்த்தா 1000 சேலை பெரியவள் இருப்பான். அவன் கடையில இருக்க அத்தனை சேலையும் கவுண்டரு கப்போர்ட்ல இருந்து அவ்வளோத்தையும் விரிச்சு போட்டுருவான். அவனும் டிசைனா தான் விரிச்சு காமிப்பான். இப்படி பார்ப்பான், அப்படி பாருமா, அப்படி பாருமா, இந்த சேலை இப்படி பார்த்தா இப்படி தோணும், இப்படி பார்த்தா இப்படி தோணும் சொல்லி எல்லா டிசைன்லயும் எல்லா மடக்களையும் மடக்கி உங்களுக்கு காண்பிப்பான். இந்த மனசு திருப்தி அடையுமா? கழுத ஒரு சேலை எடுத்துருவோம், 1000 சேலையை பெரட்டி 1001வது சேலையை பிறக்கி வச்சிருக்கோம். அடுத்தால கொஞ்சம் அப்படி ஏற்று பார்ப்பான். அந்த கவுண்டர்ல கொஞ்சம் நல்லா தெரியுத, கொஞ்சம் வச்சிருன்னு அங்க போயிட்டு வரேன். அங்க போனோம்னா அங்க அவளத்தி உருட்டி பெரட்டி அங்க போய் என்ன சொல்லுவோம் தெரியுமா? இது சரியில்லை, ஒண்ணும் சரியில்லை, அந்த கவுண்டருக்கே பேரும் சொல்லி அக்கறைக்கு இக்கரை பச்சை. கடைசியில தூங்கிடுவான் புருஷன். ஒரு சேர போட்டு கொட்டாய் விட்டு பால 3 உலகத்துக்கு போயிட்டு வந்துருவான். 3வது உலகத்துக்கு போயிட்டு அப்படி கண்ணை திறந்து பார்ப்பான். சரி வேற வழி இல்லை, நான் எதிர்பார்த்தது கிடைக்கல, இதையாவது எடுத்துட்டு போவோம். எப்படி? அவ்வளவுத்தையும் உருட்டு கடையவே பரட்டி போட்டுட்டு கடைசியில ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறது. சரி வேற என்ன செய்ய, இதையாவது எடுத்துட்டு போவோம். வந்தாச்சு, திருப்தி அடையுதோமா? சொல்லுங்களேன். திருப்தியா இருக்குதா? நாம தானே தேர்வு செய்து அந்த கடைக்கு போனோம். இந்த கடைக்கு போனா நல்லா இருக்கும்னு சொல்லி நாம தான் தேர்வு செய்து போனோம். ஆனா அந்த கடையில போய் தேர்வு செய்து திருப்தியா இந்த இடத்துல கிடைக்கும் சொல்லி போயிட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் மறையில திருப்தி இல்லாம தான் வருவோம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது கிடையாது. சோ நம்ம எவ்வளவு பணத்தை ஆண்டவர் நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் பணத்துல பிரியப்பட நம்ம திருப்தி அடைவோமா? சொல்லுங்களேன். திருப்தி அடைவோமா? அடையவே மாட்டோம். அல்லேலூயா. சரி, செல்வம் எவ்வளவுதான் பெருகினாலும் செல்வ பிரியன். எங்க ஆண்டவர் பணப்பிரியன் செல்வ பிரியன் 2 பிரிச்சு வச்சிருக்கிறாரு. எதுக்கு? செல்வம்னா என்ன, பணம்னா என்ன? பணம்னே ஒரேடியா நுப்பாட்டி இருக்கலாம்ல, பணம் செல்வத்துக்குள்ள தானே வருது. இது என்னைக்காவது யோசித்தோம்? மாதிரியா 2ஆ பிரிச்சு வச்சிருக்கிறாரு சாலமோன். 2ஆ சொல்லுதாரு. பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைதலன்னு முடிச்சுட்டு போயிருக்க வேண்டியதானே. எதிலுமே இவன் திருப்தி அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். பணப்பிரியன் செல்வ பிரியன் தனித்தனியா வேறு பிரிச்சு காட்டிட்டு போயிட்டாரு. சரியா? இங்கதான் நம்ம யோசிக்க வேண்டிய இருக்குது. பாருங்க, பணத்தை மையப்படுத்தி விட்டு பணத்தை 2 இடத்துல சொல்றாரு. பணம் எல்லா தீங்கிற்கும் வேறாக இருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்லுகிற பொழுது பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்றும் சொல்லுகிறார். இல்லையா? பணம் எல்லாவற்றிற்கும் வேறா இருக்கிறதா, எல்லா தீங்கிற்கும். அல்லேலூயா. அதே போல பணம் எல்லாவற்றிற்கும் உதவியும் செய்யும் என்று சொல்லுகிறார். 2 விதத்தில் அதை எடை போட்டு சொல்லுகிறார். பணம் சில நேரம் நம்மள தள்ளி விட்டு, பணம் இல்லாததுனாலே சில நேரம் என்ன செய்யறோம்? சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம். அல்லேலூயா. அப்ப எங்க ஆண்டவர் இதையெல்லாம் பார்த்து என்ன பண்றாருன்னா, ஒரு மனிதனுக்கு அளவில்லாத ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். நல்ல சம்பாதிக்க, ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க தேவன் என்ன செய்கிறாரு? பலத்தை தருகிறார் சொல்லி பலனை கொடுத்து ஸ்தோத்திரம் பணத்தை சம்பாதிக்க வைக்கிறார். நல்ல பணம் சம்பாதிச்சாச்சு.
2 தலைமுறைக்கு சம்பாதிச்சாச்சு. சரி ஓய்வு எடுக்குமே, சரியா ஓய்வு எடுக்குன்னு சொல்லி ஓய்வு எடுப்போமா? 2 தலைமுறைக்கு சேர்த்துட்டோம் ஓய்வு எடுத்துச்சா? இனிமேலாவது ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து கடைசி காலத்துல கட்டையில போற நேரத்துல கர்த்தர் பாதத்துல உட்கார்ந்து கொஞ்ச நாள் ஆண்டவரேன்னுட்டு அவர் பாதத்தில் இருந்துட்டு போனது திருப்தி வருமா? அப்பமும் பண ஆசை விடாது, அப்பமும் திருப்தி இல்லை. வேலை பார்த்தாச்சு, ரிட்டையர்ட் ஆயாச்சு. சரி ஓய்வு காலத்திலேயாவது ஆண்டவர் பாதத்தில் இருப்போம்னா ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் நினைக்கிறது கிடையாது. தேவன் நல்லவர், ஆமென் சொல்லுங்கள. எவ்வளவு பணத்தை மனிதன் சேர்த்தாலும் மனிதனுக்கு பணத்தினால் திருப்தியே கிடையாது. எவ்வளவு பணத்தை மனிதனுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் பணத்தினால் மனிதனுக்கு என்ன கிடையாது? திருப்தி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. சரி நம்ம பிள்ளை சும்மா போறால ஒரு 10 ரூபாயை கொடுத்து அனுப்பணும், சும்மா போற பிள்ளைய கூப்பிட்டு கொடுத்தா வாங்கிட்டு சத்தத்தான் போகுமா நம்ம பிள்ளை? கொடுக்க ஒரு 100 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே? சும்மா போனவளை கூப்பிட்டு கொடுத்தது இது தண்டனையா? புரிஞ்சுச்சா? யோசித்து பாருங்க. அப்ப பாருங்க, அந்த பணம் திருப்தி அடையாத ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது. அதே போல செல்வ பெருக்கு, செல்வ பெருக்கினாலும் மனிதன் என்ன செய்யறதில்லை? திருப்தி அடைவதில்லை. செல்வ பெருக்கு எதை குறிக்கிறது? சொல்லுங்க. செல்வம்னா என்னது? 16 வகையான ஆசீர்வாதம். அல்லேலூயா. 16 வகையான ஆசீர்வாதங்க. அதான் செல்வ பெருக்குன்னு தனியா துண்டு எழுதி வைக்கிறார். எத்தனை செல்வங்கள்! கல்யாண வீட்டுல பொண்ணை மாப்பிள்ளை வாழ்க்கையில நல்லாரு நாசமாப்பா 2ல 1தான் சொல்லிட்டு வாழ்த்திட்டு வருவோம், அப்படிதானே? நல்லா இருப்போம், இல்லைன்னா புரிஞ்சுட்டா வாழ்த்திட்டு வருவான். நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் நல்லாதான் வாழ்த்துதான் அப்படின்னு, மனசு வாழ்த்தும். என் வயிற்றுல நீ அடிச்சுட்டு நீ நல்லாவே இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வாழ்த்துட்டு வருவான். இது மனிதனுடைய வாழ்த்துகள். பாருங்க, செல்வ பெருக்கு எதை? கல்யாண வீட்டுல போய் மணப்பெண்ணை மணவாளனை எப்படி வாழ்த்துவோம்? 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு எண்ணிக்கை இருக்குங்க. செல்வங்கள் என்றால் 16, கலைகள் என்றால் 64, ஆயக்கலைகள் 64 என்று சொல்லுகிறோம். ஜோடி என்றால் 2, டஜன் என்றால் எத்தனை? 12, குரோஸ் என்றால் 144. இப்படி ஒரு வார்த்தைக்கு அர்த்தங்கள் இருக்கிறது, எண்ணிக்கை இருக்கிறது. அதே போலதான் செல்வங்களுக்கும் எண்ணிக்கை இருக்கிறது, 16 செல்வங்கள் என்று. அல்லேலூயா. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துவார்கள் முதியவர்கள், முன்னோர்கள் வாழ்த்தின காலங்கள் உண்டு. இந்த 16 செல்வங்கள், கல்வி செல்வம், கலை செல்வம், குழந்தை செல்வம், பொற்செல்வம் என்று சொல்லி 16 செல்வங்களின் பட்டியல் இது. அதான் செல்வத்திற்கு 16 செல்வங்களையும் உங்களுக்கு அள்ளி கொடுத்தாலும் சரிதான், மனுஷன் அதுலயும் என்ன கிடையாது. வீடு கொடுத்தாச்சு, படிப்பு கொடுத்தாச்சு, வேலை கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்துட்டாரு. குழந்தை செல்வம் கொடுத்துட்டாரு. இப்படி எல்லா கலைகளை குறித்து திறமை, ஒவ்வொருத்தருக்கும் உரிய திறமைகளையும் கொடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்து மனிதன் திருப்தியா இருக்கானா? யாராவது திருப்தியா வாழ்ந்த காலம் உண்டாங்க? யாராவது திருப்தி பட்டிருக்காங்களா? செல்வ பெருக்கிலும் திருப்தி அடைவதில்லை. அன்னைக்கு என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, என்ன பாஸ்டர் குழந்தை பிறந்திருக்காங்களா உங்க மகளுக்கு? ஆமா சந்தோஷம். ஆமாயா, சொல்ல மறந்துட்டேயா, குழந்தை பிறந்திருக்கியா, பேத்தி பிறந்திருக்கா, பொட்டமுள்ளதான் பிறந்திருக்கான். அது ஒரு இழிவா ஒரு இழுப்பு இழுத்தான் பாருங்க. என்ன பிள்ளைதான் பிறந்திருக்கான்னு? பொட்ட பிள்ளைதான் பிறந்திருக்கா, பெண் பிள்ளைதான் பிறந்திருக்கான். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு கடைசி காலத்துல கஞ்சி யார் ஊத்துவான்னு அவனுக்கு தெரியல. அல்லேலூயா.
கடைசி காலத்துல யாரதான் கழிச்சு ஊத்துவா? பெண் பிள்ளைகள்லாம் அவ்வளவு ஒரு இழிவாங்க. பொம்பளை பிள்ளையா பிறந்திருக்குன்னு ஒரு இழுப்பு இழுத்தாரு. அப்படியா? நான் அவரை கூப்பிட்டேங்க, வா ராஜா இங்க வா, இந்த பெண் பிள்ளை பிறந்திருக்குன்னு இழுத்தல்ல, இந்த குழந்தையினுடைய மகிமை யாருக்கு தெரியும் தெரியுமா? உனக்கு தெரியாது இந்த அருமை. குழந்தையின் மகிமை ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, இந்த குழந்தையின் மகிமை யாருக்கு தெரியும்னா, திருமணமாகி பல ஆண்டுகளா குழந்தை இல்லாத இருக்கிற தம்பதிக்க போய் கேளு. அதனுடைய மகிமை அவனுக்கு தான் தெரியும், அவருடைய வழி அவனுக்கு தான் தெரியும், அவருடைய வேதனை அவனுக்கு தான் தெரியும். நீ கேவலமா அற்பமா ஏளனமா பொட்ட விளையா பிறந்திருக்குன்னு கேட்க, குழந்தை இல்லாமல் தவிக்கிற எத்தனை தம்பதிகள் வேதனையோடு இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களுக்கு தான் குழந்தை இல்லாத வலிமை வலியும் வேதனையும் தெரியும். அவங்களுக்கு தெரியும் அந்த குழந்தை மகிமை. இல்லையா? எந்த குழந்தையா இருந்தாலும் அந்த குழந்தைய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த குழந்தை தந்தாலும் சந்தோஷமா அல்லேலூயா ஏற்றுக்கொள்ளணும். தேவன் தந்த குழந்தைகளை ஏற்றுக்கொள்ளுவது தாங்க. அப்ப பாருங்க, மனிதனுக்கு என்ன இல்ல? திருப்தி இல்ல. கடைசியில் ஒரு 10 நாள் கழிச்சு வந்தார். பாஸ்டரையா, என் வீட்டுல என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? என் மகன் அப்பன்னு கூட மகளை அடிச்சு விட்டான். மக அடிப்பலையா? நீ அடிச்சாலும் பிள்ளை பட்டுக்கிட்டு உன் காலிலே வந்து கிடப்பால. மகன் அடிச்சுட்டான்னு வந்து நிக்கான். 10 நாள் தாங்க பதில் வந்துட்டு. பொட்ட பிள்ளை மகிமை இப்ப தெரியுதா? போ. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க, கர்த்தர் நல்லவர். எந்த பிள்ளையும் இழிவா நினைக்க கூடாது. அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும், பெண் பிள்ளையா இருந்தாலும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். திருப்தியான ஒரு வாழ்க்கை, திருப்தியான. பாவம் குழந்தை இல்லாத தம்பதிக்கு தாங்க வேதனை தெரியும், வழியா. நான் நிறைய தம்பதிகளை பார்க்கிறேன், குழந்தை இல்லை என்று தவிக்கிற அந்த தவிப்பு இருக்கு பாருங்க, ஏக்கமும் அந்த தவிப்பும் அவங்களுக்கு தான் அதனுடைய வலியும் வேதனையும் அதிகமாய் தெரியும். நமக்கு ஆண்டவர் எந்த குழந்தை கொடுத்தாலும் அந்த குழந்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் எது தந்தாலும் எனக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஊழிய பாதையில எவ்வளவோ 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 பேரவா. நான் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவேன். ஒரு தகப்பனுக்கு ஒரு தாய்க்கு ஒரே மகன், ஒரே மகன். செல்லமா வளர்த்தாங்க, செல்லமா வளர்த்து பாசமா வளர்த்து அதிகமாய் படிக்க வச்சாங்க. அவனுக்காக ஆஸ்தி அந்தஸ்து தோட்டம் துறவுகள் பங்களா எல்லாம் சேர்த்து வச்சாங்க. காலங்கள் கடந்தது. அந்த மகன் வேலைக்கு போனான். நல்ல ஒரு வேலை கிடைச்சது, திருமணம் ஆச்சு. அந்த மகனுக்கு ஒரு மகன் பிறந்தான். அல்லேலூயா. சரியா? அப்ப அவருடைய அந்த தகப்பனாருடைய அந்த தாயாருடைய அந்த வயதான காலத்துல என்ன ஆயிடுச்சாங்கன்னா, தகப்பனார் வயது முதிர்வினால் இறந்து போனார். வயது முதிர்வுல தகப்பனார் இறந்த பின்பு தாயார் பிள்ளையுடைய பராமரிப்பில் இருக்க வேண்டிய காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டார்கள். தாயார் தனிமையா இருக்கிறதுனால மகனால் பராமரிக்கப்படக்கூடிய நிலைமைக்கு அந்த தாயுடைய சூழ்நிலை மாறியது. அந்த தாய் அந்த மகனால் பராமரிக்கப்படுகிறார்கள். பராமரிக்கப்படுகிற வேளையில தாயாருடைய சூழ்நிலை தலைகீழ மாறுகிறது. பலவீனம் அதிகமாகி தாயாருடைய வயது முதிர்வு அதிகமான உடனே தாயாரை என்ன செய்தார்? அப்படியே ஓரமா ஒரு இடத்துக்கு ஒதுக்குறார். ஒதுக்கிட்டு தாயாருக்கென்று ஒரு தட்டு, தாயாருக்கென்று ஒரு டம்ளர், தாயாருக்கென்று ஒரு தட்டு,
தாயாருக்கு ஒரு டம்ளரை வாங்கி ஒரு ஓரமா அவங்களுக்கு பெருமினடா வச்சாச்சு. காலங்கள் கடந்து போச்சு. அவர் பையனும் வளருகிறான். தன் தாய்க்கு போற நேரமெல்லாம் எழுச்சுவரு அந்த காலை மதியானம் சாயாலும் சொல்லி சாப்பாடை கொண்டு வச்சுட்டு வருவார். சாப்பாடை கொண்டு வச்சு நான் அடிக்கடி சொல்லுவேன், நாய்க்கு நடுவீடு, தாய்க்கு தெருவீடு. தெருவுதான் தாய்க்கு இன்னைக்கு வீடா இருக்கு. நாய் நடுவீட்டுல ஏசி ரூம்ல படுத்து கிடக்கு. தாய் எங்க கிடக்கா? தெரு வீட்டுல கிடக்கா, தெருவுல கிடக்கா. நாய் நடு வீட்டுல ஏசி காலில் அப்படி பேனுக்கு கீழே அழகா தூங்கிட்டு. நாய்க்கு இருக்கிற மரியாதை இப்ப யாருக்கு இல்ல? கிடையாது. கடைசியில் என்ன ஆயிடுச்சு? இந்த பையன் அந்த குழந்தை பார்த்துக்கிட்டே இருந்தான். தகப்பனார் சோறு வைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு வந்தான். அது என்ன ஆயிட்டுன்னா அந்த பையனுக்கு அப்படியே மைண்ட்ல செட் ஆயிட்டு, அப்படியே ரெக்கார்ட் ஆயிட்டு. ரெக்கார்ட் ஆனோன்னா என்ன ஆயிட்டு? ஒரு நாள் வந்தது, தாயும் மரித்து போனார்கள், அடக்கம் பண்ணிட்டு வந்தாங்க. அடக்கம் பண்ணிட்டு வந்தோடனே அப்படி ஒரு 3ஆம் நாள் விசேஷம் வைப்பாங்கல்ல. விசேஷம் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? வீட்டெல்லாம் கிளீன் பண்ணணும், வெள்ளை அடிக்கணும்னு சொல்லி கிளீன் பண்றாங்க. தாயாருக்குரிய துணிமணி, தாயாருக்குரிய பெட்ஷீட்டு, தாயாருக்குரிய எல்லாத்தையும் எடுத்து ஒரு பெரிய சாக்குல ஒரு பையில கட்டி எங்க கொண்டு போடணும்? ஆமா, குப்பை தொட்டியில கொண்டு போடணும்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த பையனும் பார்த்துட்டு போயிட்டே அம்மா அப்பா கூட போறான். அவர் எல்லாத்தையும் குப்பை தொட்டியில போட்டுட்டு திரும்பி வந்தாரு. பையனும் போயிட்டு அவர் கூட போயிட்டு திரும்பி வந்தாப்பா. நேரம் அப்பா வீட்டுல வந்து பையனை இறக்கி விட்டாரு. இறக்கி விட்டோன்னா பையன் நேரம் ஓடணும். எங்க ஓடணும் தெரியுமா? குப்பை தொட்டி ஓடிட்டான். ஓடி போய் குப்பை தொட்டியில போய் அந்த பையன் மறுபடியும் பிரிச்சு கிளச்சி அதுல கடந்த சட்டையும் டம்ளரையும் எடுத்துட்டு வந்து வீட்டுல வந்து கழுவி பத்திரமா வச்சான். அவ அப்பா பெரம்பு எடுத்தார், அவ அம்மா பெரம்பு எடுத்துட்டு வந்தான். செத்தவனுக்குரியதெல்லாம் கொண்டு குப்பையில போட்டாச்சு, அதை போய் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லி எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி பெரம்பெடுத்து 4 சாத்து சாத்தியாச்சு பிள்ளைக்கு. பிள்ளை என்ன பண்ணிட்டான்? விவரம் தெரிஞ்ச பிள்ளை ஆயிட்டா. பிள்ளை சொன்னானா, அந்த பிஞ்சு வயசு சின்ன பிள்ளை சொல்லுது, இந்த தட்டையை இந்த டம்ளரை நான் எதற்காக எடுத்து வந்தேன் என்று சொன்னால், ஒருவேளை என்னுடைய பின் நாட்களிலே இது எனக்கு உதவியா இருக்கும். நீ எப்படி உன் தாய்க்கும் உன் தகப்பனுக்கும் இந்த தட்டுல உன் தாய்க்கு இந்த தட்டுல சாப்பாடும் அந்த டம்ளர்ல தண்ணியும் கொடுத்தியோ, அதே போல நாளைக்கு உனக்கு எனக்கு உதவியா இருக்கும். நான் பாருங்க, தாய்க்கும் தகப்பனுக்கும் எப்படி இருந்திருக்கும். அதத்தான் வேதம் சொல்லிச்சு, நீ என்ன விதைச்சியோ அதத்தான் இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு என்றைக்கு பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உன் தாயையும் உன் தகப்பனை என்ன பண்ணு? கனம் பண்ணு. தேவன் உன்னுடைய வாழ்விலே ஒரு திருப்திகரமான காரியங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். இன்னைக்கு மனிதனுக்கு எதிலும் திருப்தி இல்லை, செல்வங்களில் திருப்தி இல்லை, பணத்திலே திருப்தி இல்லை, வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தேவன் கொடுத்தாலும் அவனுக்கு எதிலுமே திருப்தி இல்லை. மனிதனுக்கு எங்கே திருப்தி இருக்கிறதென்றால் உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேனினாலும். கோதுமை தேன், கோதுமை தேன் ரெண்டு என்னன்னு தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தத்துக்கு பேர். கோதுமை அருமையான ஆத்துமாவை குறிக்கிறது. கோதுமை எங்க போய் சேர்க்கப்படும்? களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். ஆண்டவர் என்ன செய்யறாராம்? உச்சிதமான ஆத்துமாவாக திருப்திப்படுத்துகிறவர். உச்சிதமான நன்மைகள், உச்சிதமான ஆசீர்வாதங்கள். 2வது தேன், கண்மலையின் தேன். கண்மலையாம் கிறிஸ்துவின் வாயிலிருந்து புறப்பட்ட வேத வார்த்தை தான் தேனிலும் மதுரமானது என்று வேதம் சொல்லுகிறது. தேன் எதை குறிக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தையை குறிக்கிறது. கண்மலை எதை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்துவின் வார்த்தையினால் அல்லேலூயா
கிறிஸ்துவின் வார்த்தையினால் பரலோகத்தின் மன்னாவாகிய கோதுமையினாலும் உங்களை உச்சிதமான அட்மார்க் பிராண்டு, ஒரிஜினல் பிராண்டு, ஃபர்ஸ்ட் தரம், முதல் தரம் ஆண்டவர் கொடுக்கிறோம். தேவன் திருப்திப்படுத்துவது எதனால? மனிதன் எதனாலதான் திருப்தி அடைய முடியுமா? தேவனுடைய வார்த்தையினாலதான் திருப்தி அடைய முடியும். அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனிதன் என்ன செய்வான்? பிழைப்பான். அப்ப நமக்கு எங்கே திருப்தி இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையில் தான் திருப்தி இருக்கிறது. இந்த உலகம் கொடுக்கிற, உலகத்தில் சம்பாதிக்கிற பணத்தினாலும் அல்ல, இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிற ஆஸ்தி அந்தஸ்து 16 செல்வங்களிலும் திருப்தி அடைய முடியாது. அதனால் இத்தனை செல்வங்களையும் இத்தனை பண காரியங்களையும் சம்பாதித்து ஆசீர்வதித்த அந்த சாலமோனுடைய நன்மைகளை அவன் பார்த்து அனுபவித்து சொல்றான், எல்லாம் மாயை, பூமிக்குரியவைகள் எல்லாம் மாயப்பா அப்படின்ட்டான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வசனத்துல மட்டும்தான் நீங்கள் நான் திருப்தி அடைய முடியும். வசனத்துல மாத்திரம்தான் நீங்களும் நானும் திருப்தி அடைய முடியும். சொல்லுவேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், யாருனாலும் வாங்க என்கிட்ட போட்டிக்கு, 10 நாள் நீங்க திருப்தியா சாப்பிடுங்க, நான் 10 நாள் சாப்பிடாம இருக்கேன். 2 பேரும் 11வது நாள் எடை போட்டு பார்ப்போம். நம்ம எடை யாருக்கு கரெக்டா திருப்தியா இருக்குன்னு பார்ப்போம். அல்லேலூயா. அதை நிரூபித்து காண்பித்தவர் தானியேல். அல்லேலூயா. தானியேல் நிரூபித்து காண்பித்தாருங்க. ராஜ போஜனத்தை பூரா அகற்றி விட்டு மரக்கறியும் பருப்பு கறியும் போதும்னுட்டான். இல்லையா? மற்றவர்களுக்கெல்லாம் உயர்தரமான ஆதாரம், என்ன அசைவமானாலும் சாப்பிடட்டும், எனக்கு சைவத்தை குடியான். இல்லையா? நிரூபித்து காண்பித்தவர். தேவ பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தையினால நம்ம திருப்தி அடைய முடியும். தேவனுடைய வார்த்தையில தான் நம்முடைய திருப்தி இருக்கிறது. உலகத்தின் செல்வங்களிலோ, உலகம் கொடுக்கிற பணத்திலோ நீங்களும் நான் ஒருபோதும் திருப்தி அடையவே முடியாது. திருப்தி படுத்தவும் படுத்தாது. அல்லேலூயா. அது திருப்தி படுத்த நினைத்தாலும் நாமும் திருப்தி அடைய மாட்டோம். ஆனால் எங்கே திருப்தி இருக்கிறது என்றால் தேவனுடைய வார்த்தையிலே, தேவன் கொடுக்கிற மன்னாவில்தான் திருப்தி இருக்கிறது. அதால மட்டும்தான் நீங்களும் நானும் திருப்தி அடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அரசாங்கமோ ஏதோ ஒன்று சரியா இலவசமா கொடுத்தாங்கன்னா வாங்கிட்டு திருப்தியா இருப்போமா? கூட ஒண்ணு கொடுத்தா நல்லா இருக்குமே. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையில திருப்தி அடைகிறோமா? கூட ஒரு 5 நிமிஷம் கொடுத்தா நல்லா இருக்குமா? ஆண்டவருடைய வார்த்தை, அதுல யாராவது திருப்தி அடைவோமா? எப்பண்டா முடிப்பான்? அல்லேலூயா. தேனிலும் மதுரம், தேனிலும் மதுரம்மா தேவனுடைய வார்த்தை. தெளித்தேனிலும், தெளிச்சு எடுத்த தேனம், தெளித்தேனிலும் மதுரமானது இந்த வார்த்தை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில திருப்தி அடைந்து பழகணும். எங்கே திருப்தி அடைய முடியும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளில், தேவனுடைய சமூகத்துல மட்டும்தான் நீங்களும் நானும் திருப்தி அடைய முடியுமே ஒழிய உலகம் கொடுக்கிற பணத்திலும், உலகத்தினால் கொடுக்கப்படுகிற செல்வத்தினாலும் நாம் ஒரு காலமும் திருப்தி அடைய முடியாது. அந்த பணமும் அந்த 16 செல்வங்களும் மாயை என்று சாங்கே பிரசங்கி பதிவு செய்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய காரியங்கள் மட்டும்தான் மெய்யான ஒன்றாக இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு போதும், அவருடைய வார்த்தை மாத்திரம் எனக்கு போதும் என்றால் அதுலதான் என் வாழ்க்கையில எல்லாவற்றினாலும் திருப்தி அடைய முடியும் என்று சொல்லி, என்றைக்கு நாம திருப்தி அடையக்கூடிய, திருப்தி படுத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தைகளுக்கு முதன்மையான இடத்தை கொடுக்கிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் திருப்தி அடைந்த ஒரு நிலைப்பாட்டை அடைய முடியும். அப்பொழுதுதான் திருப்தி அடைதல் நிறைவேறும். பணத்தினால் திருப்தி அடைதல் நிறைவேறாது.
செல்வ பெருக்கினால் திருப்தி அடைதல் நடைபெறாது. ஒரு வீடு கட்டியாச்சு, ஐயோ இன்னொரு வீடு கட்டினா நல்லா இருக்குமே. 2 வீடு கட்டியாச்சு, ஐயோ இன்னொரு வீடு கட்டினா வாடகை கூட்டுக்கலாமே. ஐயோ 3 வீடு கட்டியாச்சு, இன்னொரு வீடு கட்டினா 2 வாடகை கிடைக்குமா. எங்க திருப்தி? சுடுகாடு போற வரைக்கும் திருப்தி இருக்காது. திருப்தி மனுஷனுக்கு இருக்கவே இருக்க. எங்கே திருப்தி இருக்குன்னா, வேதத்துல நீங்க நல்லா படிச்சு பாருங்க. உலகத்துல உள்ளவைகள் எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கிட்டு ஆண்டவர் தான் யாரெல்லாம் ஓடுனாங்களோ அவன்லாம் திருப்தி அடைஞ்சிருக்கிறான். உலகமே வேண்டாம், எல்லாம் மாயை என்று உதறிவிட்டு கர்த்தரே போதும் என்று யாரெல்லாம் ஓடினார்களோ அவர்கள் எல்லாம் திருப்தி அடைந்தார்கள். கர்த்தரை ஒரு ஓரமா வைத்து விட்டு அப்பப்ப தேடுகிற ஆண்டவரை தேவைக்கு மாத்திரம் நீர் வேணும் சொல்லிட்டு அப்பப்ப தேடுகிற ஆண்டவரை விட்டுட்டு உலகத்தை எப்போதும் தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒரு காலம் திருப்தி அடைவதே கிடையாது. அதத்தான் வேதம் சொன்னது. முதலாவது தேவராஜ்யத்தை நீதி தேடுகிறார். தேவராஜ்யத்தை நீதி தேடனா தாங்க அதுலதாங்க திருப்தி இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, என் கடைசி காலத்துல சரியா, கடைசி காலத்துல என் பேர்ல ஒரு 10 லட்சம் இருந்தா 10 பிள்ளை சண்டை போட்டு என் வீட்டுலதான் எங்க அப்பா இருக்கணும், என் வீட்டுலதான் என் தாய் இருக்கணும். அப்புறம் 10 லட்சம் இருந்தா அப்படி ஜம்முன்னு வெடி போட்டு கொண்டாடுவாங்க. அங்க 10 ரூபா கூட இல்லாம ஒட்டாண்டியா பெத்த தாயின் தகப்பன் இருந்தாங்கன்னா நீ பாரு நீ பாரு நீ பாருன்னு சொல்லி எழுதிட்டு இருப்பாங்க, தள்ளி கொண்டு இருப்பாங்க. நாம எப்ப திருப்தி அடைய முடியும் என்றால் தேவன் நம்மோடு கூட இருந்தால் மாத்திரம்தான் ஒரு திருப்திகரமான காரியத்தை காண முடியும். மனிதனால் திருப்தி அடைய முடியாது, மனிதன் கொடுத்து திருப்தி அடைய முடியாது, தேவன் கொடுத்துதான் திருப்தி அடைய முடியும். அல்லேலூயா. ஆதலால் தான் தேவனாகி கர்த்தர் நம்முடைய திருப்திகரமான காரியங்களை பார்த்ததால் நமக்கு எப்போதும் தேவன் உச்சிதமான காரியங்களால் நம்மளை திருப்திப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் ஆண்டவரை திருப்தி அடையக்கூடிய மனநிலையிலே அவரை பற்றி கொள்ள வேண்டும். உலகத்தின் பணத்திலும் சரி, உலகத்தின் செல்வங்களிலும் சரி, நீங்கள் நானும் திருப்தி அடைய முடியாது. தேவனுடைய வார்த்தையினால், தேவனுடைய காரியங்களிலே, தேவனை தேடுவதிலே, தேவனை துதிப்பதிலே, தேவனை பாடி மகிமைப்படுத்துவதிலே நமக்கு திருப்தியான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய திருப்தி எங்கே இருக்கிறது என்றால் தேவனுடைய சமூகத்திலே மாத்திரம்தான், வார்த்தையினால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் திருப்தி அடைய முடியும். தேவன் நம்மளை ஒரு நாள் கைவிட மாட்டார். தேவ பிள்ளைகள், நம்ம யாரையும் பார்க்க வேண்டாம், இயேசுவை மட்டும் பார்ப்போம். அவர் நம்மை திருப்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. திருப்தியாய் நம்மை வழி நடத்துகிறவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவருடைய காரியங்கள், அவருடைய வழிகாட்டுகளை நடந்தால் மாத்திரம்தான் நீங்களும் நானும் கொஞ்சம் பணமோ நிறையான பணமோ எந்த செல்வம் இருந்தாலும் இல்லாட்டாலும், பணம் இருந்தாலும் இல்லாட்டாலும் திருப்தியாய் நம்மை வாழ வைக்க கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். நம்ம திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய உச்சிதமான காரியங்களால் திருப்திப்படுத்தப்பட வேண்டும். அல்லேலூயா. உடைய கண்களை மூடுவோமா. ஒரே ஒரு விஷயம், தேவனே, திருப்தி அடைதல் என்பதை குறித்து சிறிது காரியம் எங்களோடு பேசுவேன். தேவன் எந்தெந்த வேலைகளில் எப்பொழுதெல்லாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதை நன்றாக அறிந்திருக்கிறேன். பிரசங்கியிலே 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பிரசங்கி இவனமாய் சொல்லுகிறார், பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் எத்தனை கோடி கோடியாய் செல்வங்களை பெருக்கினாலும், எத்தனை செல்வங்களை 16 செல்வங்களை அடைந்தாலும், அந்த செல்வ பெருக்கினால் எவ்வளவு கோடி கோடியாய் பணத்தை சேர்த்தாலும், அந்த பணத்தினாலோ 16 செல்வங்களினாலும் ஆண்டவரே மனிதன் திருப்தி அடைய முடியாது. ஆகையால் அவைகள் எல்லாம் மாயை என்று பிரசங்கி பதிவு செய்கிறார். ஆனால் பிரசங்கியின் ஆண்டவரே சாலமோனுடைய தகப்பனார் மூலியம், தாவீதின் மூலியமாய் சங்கீதம் 81 கடைசி வசனத்திலே
என் தேவன் சொல்லுகிறேன், ஆண்டவரே, உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையின் தேடினாலும் நீ திருப்தியாக்குற தேவன் என்று. உலகத்தின் காரியங்களால் ஒரு மனிதன் திருப்தி அடைய முடியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தையினால், தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினால், தேவன் கொடுக்கிற நன்மையினால் மாத்திரம்தான் ஒரு மனிதனோ மனுஷையோ யாராயிருந்தாலும் உலகத்தில் திருப்தி அடைய முடியும் என்பதை தெளிவாக எங்களுக்கு ஆண்டவரே இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைகள் மூலியமாய் ஆண்டவரே நீங்க தெரியப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த நல்ல வார்த்தை ஆசீர்வதியும் ஆண்டவர். இந்த வார்த்தையின்படி இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பணம் இல்லாததினாலும் செல்வ பெருக்க இல்லாததினாலும், ஒருவேளை பணம் இருந்து திருப்தி இல்லாத வாழ்க்கை, ஒருவேளை செல்வ பெருக்க இருந்து செல்வ பெருக்க இருந்தும் செருப்பி இல்லாத வாழ்க்கை வாழ்வார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்திகரமான நன்மையை கத்தர் கட்டளை இடுகிறார். ஆண்டவரே, உம்முடைய உச்சிதமான கோதுமையினாலும் ஆண்டவரே கண்மலையின் தேடினால் அவர்களை திருப்திப்படுத்துகிறார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு சனங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே திருப்தியான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை, விடுதலையான வாழ்க்கை, திருப்தியாய் வாழ உதவி செய்யப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.